வீட்டில் யூஸ் பண்ணுற அக்வா 2090 ஜேடு, அக்வா டச்சு, மார்ஸு, டால்ஃபின் மாடல் எது இருந்தாலும் சரி சேம் கனெக்ஷன் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் பக்காவாக கற்றுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர். எவ்ரி ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏரோ மார்க் படி தான் நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து செடிமெண்ட் ஃபில்டரோட இன்புட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பன் ஃபில்டர் ப்ரீ ஃபில்டரில் வெளியே இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து வரக்கூடியது. ஓகேங்களா? அதில் தான் இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பம்போட வந்து இன்புட் கனெக்ஷனுக்கு ஒரு ஓஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண முடியாது பம்பை. அதனால் பம்போட இந்த சைடு இப்போ கொடுத்துட்டு ஒரு டியூப் மட்டும் எடுத்து வெளியே விட்டுருக்கேன். ஸோ இந்த டியூப் தான் அது. ஓகேங்களா? பார்த்துங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஃபில்டர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் படி தான் நம்ம லைன் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இது தான் பாருங்கள். இந்த இன்னுக்கும் இந்த செடிமெண்ட் ஃபில்டரோட இன்னுக்கும் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன டியூப் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வராமல் இருக்கிறது ஒரு லாக் மாதிரி இருக்கும் ப்ளூ கலரில். ஓகேங்களா? கிளிப்பு மாதிரி இருக்கும். அந்த கிளிப்பு நம்ம யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இன்கேஸ் அதை நம்ம போடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா வந்து ப்ரெஷர் மூலிமா ஆப்ரேட் ஆகிறதுனால இந்த இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இன்புட் கொடுத்தாச்சு. இதோட அவுட்புட்டு. ஓகேங்களா? அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஃபில்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து இந்த ப்ரீ கார்பன் ஃபில்டர். இந்த ப்ரீ கார்பன் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்டுக்கு அவுட்லேருந்து இன்புட் இது கொடுக்க போகிறோம். இதோட ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து இப்போ மேலே நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து இன்லெட் போயிட்டு கீழே வாட்டமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கார்பன் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அந்த ஏரோ மார்க் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ கார்பனோட அவுட்புட் இதில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரீ கார்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொலினாய்டு வால் கனெக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக மோட்டரோட இன்புட் லைன் போகுது பார்த்தீங்களா, அதுக்கும் ப்ரீ கார்பனுக்கும் நடுவில் தான் வந்து சொலினாய்டு வால் இருக்கணும். ஓகேங்களா? இந்த சொலினாய்டு வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும்போது ஓப்பன் பண்ணோம். ஏன்னா அடாப்டர்லேருந்து பேரல் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ப்ரீ கார்பன்லேருந்து இந்த சொலினாய்டு வாலுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம். இதுக்கு தேவையான சைஸ் ஒரு டியூப் நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம டியூப்பை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்தது நல்லது. ஏன்னா குவாலிட்டி வந்து லைஃப் வராது. 6 months ஒன்ஸ் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் வரலாம், இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இப்போ நம்ம வந்து ப்ரீ கார்பன்லேருந்து சொலினாய்டு வாலு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். சொலினாய்டு வால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போதைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து 24 வோல்ட்டில் ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வருது. இந்த சொலினாய்டு வால் ப்ராப்ளம் என்னென்ன இஷ்யூ, அதனால் என்னென்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2 டியூப் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீ கார்பன், இது மோட்டர்லேருந்து கனெக்ஷன் வரக்கூடியது. இது நடுவில் தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இல்லை இந்த சொலினாய்டு வால் ஒர்க் ஆகலை அப்படின்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டரே வராது. ஓகேங்களா? ட்ரெயின் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது வராது. இன்கேஸ் ஓப்பன்லேயே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆஃப் ஆன பிறகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் லைனில் வேஸ்ட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூவாக. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா அந்த சொலினாய்டு வால் இஷ்யூஸ்னு அர்த்தம். இது இண்டிவிஜுவலாக நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இதோட கனெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தாச்சு, இப்போ கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் முடிச்சாச்சு. ப்ரீ கார்பன்லேருந்து சொலினாய்டு வால் கொடுத்தாச்சு. சொலினாய்டு வால்லேருந்து மோட்டருக்கு இன்புட் போயிடுச்சு லைன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன லைன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ஒரு RO ஃபுல் கனெக்ஷன்ஸ் நீங்களே கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வாங்கி நீங்களே வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து மோட்டரோட அவுட்புட் இது தான் இப்போ யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெம்பரேன் ஹவுசிங்கு. ஓகேங்களா? நல்ல குவாலிட்டியான மெம்பரேன் ஹவுசிங்காக எடுத்துங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டபுள் வாஷர் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? இது நான் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒட்டாயா தான். இது மேக்ஸிமம் நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே தான் நான் மேக்ஸிமம் போடுறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எட்ஜில் பார்த்தீங்கன்னா டெஃப்லான் டேப் அடிச்சிருப்பேன். ஏன்னா வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா பார்த்தீங்களா ப்ராடக்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து டெஃப்லான் டேப் அங்கே அடிச்சது கொஞ்சம் சேஃப்டியாக அடிச்சுக்கிறேன். இல்லை இதில் வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து இந்த செட்டை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே மேலே தான் பார்த்தீங்கன்னா இன்புட்டு. எப்பவுமே மேலே பார்த்தீங்கன்னா இன்புட்டு, கீழே பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் வரும். ஒன்று வந்து ப்ராடக்ட் வாட்டர், ஒன்று வேஸ்ட் வாட்டர் வரும்.
ஓகேங்களா. இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டருக்கும் போயிடுச்சா. இப்போ நம்ம வந்து கீழே மோட்டர்லேருந்து நம்ம மேலே கனெக்ஷன் கொடுக்கலாம். இல்லை இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ மெம்பரேனில் இன்புட் கொடுத்துட்டேன் பாருங்கள். இதில் நம்ம போகிற சொல்லாமலே அந்த கிளிப்பை நம்ம யூஸ் பண்ணுவேன். நான் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் கிளிப்பு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வழக்கம். ஏன்னா அப்போ தான் லீக்கேஜ் எதுவும் இருக்காது. நம்ம ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு ஓடும். அதனால தான் நான் வந்து லாக் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து மோட்டரோட இன்புட்டுக்கு போகணும். அது பேக் சைட்லேருந்து நல்லா கிளியராக எடுத்துக்கலாம். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ், ஏன்னா ப்ரெஷர் மூலிமா ஒரு மாதிரி நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் அதில் ஃபார்ம் ஆகுதுன்னா டக்கு டக்குன்னு அடிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேப் மூலிமா எடுத்தோம் அப்படின்னா ப்ரெஷர் உங்களால் அந்தளவுக்கு உங்களுக்கு சவுண்டு வராது. இப்போ வந்து மோட்ரு இன்புட் அவுட்புட்டில் கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த மோட்டரோட அவுட்புட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிமெண்ட் போயிட்டு ப்ரீ கார்பன் போயிட்டு அப்புறம் சொலினாய்டு வால்வ் போயிட்டு மோட்டரில் போயிடும். மோட்டர்லேருந்து அவுட்புட் வந்து நேராக இப்போ மெம்பரேனுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போ அந்த மெம்பரேன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் வரும். ஒன்று ப்ராடக்ட் வாட்டர், ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர் வெளியே வருது பார்த்தீங்களா, அதுதான் வேஸ்ட் வாட்டர். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சொலினாய்டு வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்ஆர் ஃப்ளோ ரெசிஸ்டார்னு சொல்லுவாங்க. அதை இந்த ஃப்ளோ ரெசிஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் தான் இந்த ஃப்ளோ ரெசிஸ்டார் பார்த்தீங்கன்னா 450 மெம்பரேன் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ ஒரு 80 ஜிபிடி யூஸ் பண்ணுறோன்னா 450, 100 ஜிபிடி யூஸ் பண்ணுறோன்னா 550 யூஸ் பண்ணலாம். ஏன் நம்ம 450 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 80 ஜிபிடி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 600 TDS அப்படி இன்புட் வாட்டர் ரா வாட்டர் வந்து 600 TDS இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த 80 ஜிபிடியை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் 1000+ போகுது அப்படின்னா 100 ஜிபிடி மெம்பரேன் யூஸ் பண்ணிங்கன்னா 550 யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இதில் அவுட்புட்டில் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள். இதுதான் ட்ரெயின் அவுட்புட்டு. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஆர்லேயும் ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக நம்ம ப்ராப்பராக அது போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்டே அது கரெக்டாக வேஸ்ட் வாட்டர் வரும், இல்லாட்டி லாக் ஆகிடும். இப்போ வந்து இன்புட்டே இப்போ கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து மெம்பரேனோட வேஸ்ட் வாட்டரோட அவுட்புட்டு. நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு அதில் ஃபோர்ஸாக அதில் வரும். ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் வாட்டர். இப்போ நீங்கள் மெம்பரேன் இப்போ ஆன் பண்ணிங்கன்னா பம்பை ஃபோர்ஸாக வரும், அதுதான் வந்து வேஸ்ட் வாட்டர். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளோ ரெசிஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளோ ரெசிஸ்டாரில் கொடுக்கும்போது அந்த வாட்டர் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ப்ரெஷர் உள்ளே வந்து ஃபார்ம் ஆகும், மெம்பரேனுக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டு ஸோ மெம்பரேனுக்கு உள்ளே போயிட்டு வாட்டர் அப்படியே போயிட்டு ஃபில்டர் ஆகி வெளியே வரும். ஓகேங்களா. இதில் வந்து வேஸ்ட் வாட்டர் சைடில் வந்துகிட்டே இருக்கும். இல்லை இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா இதுதான் போஸ்ட் கார்பன். ஆக்சுவலாக போஸ்ட் கார்பன் தான் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இதில் ஏரோ மார்க் தான் இருக்கும் எல்லாத்துலேயும். இந்த ஏரோ மார்க் படி நம்ம கீழே வந்து இன்புட் கொடுக்குற மாதிரியும் அவுட்புட் வந்து ப்ராடக்ட் வாட்டர் போகிற மாதிரியும் இதில் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம இன்புட்ன்றது அவுட்புட், இந்த ப்ராடக்ட் வாட்டர் அவுட்புட் மெம்பரேனில் ஒரு அவுட்புட் வந்து இந்த ப்ராடக்ட் வாட்டருக்கு வரும். இந்த ப்ராடக்ட் வாட்டரோட கொடுக்க போகிறோம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து போஸ்ட் கார்பனுக்கு கொடுத்தாச்சு. இந்த லிங்க் இந்த பீஸ் தான் இது. ஓகேங்களா. இதுலேருந்து டைரெக்டாக நம்ம மெம்பரேனோட அவுட்புட் வரக்கூடிய ப்ராடக்ட் வாட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் புதுசாக என்ன ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, ஏசி ரிலேட்டட், ஹோம் அப்ளையன்சஸ் ரிலேட்டட் எல்லா வீடியோவுமே நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிள் ஆல்ரெடி இருக்குது. இன்னும் உங்களுக்கு வேணும், எப்படி எந்த மாதிரி டைப் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸை நம்ம பாருங்கள். இல்லை இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு வந்துடும், அதை எடுக்க முடியல. ஸோ அதனால தான். ஓகேங்க. தேங்க்யூ. பாய்.